ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய 30வது நாள் வீடியோ பார்த்துட்ருக்கோம். மார்னிங் எழுந்தவுடனே நான் வந்து சுடு தண்ணி தான் இன்றைக்கி குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா புளி சாதமும் தக்காளி சாதமும் தான் பண்ணேன். ஆமாம், ஆக்ஷன் கிங்கு. வேர்க்கடலையா? வேர்க்கடலை வீட்லேயே இல்லை, நான் அப்புறம் எப்படி சாப்பாட்டில் போடுறது? அதுக்கு தக்காளி சாதத்தில் எப்படி வேர்க்கடலை போடுறது? புளி சாதத்தில் இருக்கிற வேர்க்கடலே போதும். ஆமாம், சிவன் மட்டும் எடுத்துகிட்டு கார்த்திகேயன் போட்டால் உன் பேர் தானே? உங்கள் அப்பா பேர் ஃபுல் நேம் என்ன? கார்த்திகேயன். கார்த்தி மட்டும்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்க சார் கூட கான்காலில் அவங்க ஷார்ட் ஃபார்மா அவங்க சார் கூட கார்த்தி அது மட்டும் தான் கூப்பிட்றாங்க, கார்த்திகேயன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நடா பாட்டு இது. எனக்கு உடம்பு முடியாதால் தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரொம்ப அவங்களுக்கு தக்காளி சாதமும் புளி சாதமும் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிளாக. நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் எனக்கு பார்க்க தான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா வரகை சாமை அரிசியெலாம் தேர்ந்துடுச்சு இல்லையா, அதனால் அதை வாங்க தான் வந்திருக்கேன் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா அரிசியுமே இருக்கும். நம்ம போன டைம் வரகரிசியும் சாமை அரிசியும் வாங்கியிருந்தோம். அதனால் இன்றைக்கி மாற்றி நான் என்ன பண்ணுறேன்னா குதிரைவாலி தான் வாங்குகிறேன். குதிரைவாலி அந்த அரிசிங்களை விட கொஞ்சம் ரேட்டு கூட தான். அது 55 ரூபா அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 65 ரூபா அரை கிலோவே. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பா ரவை தான் வாங்க வந்திருக்கேன். சம்பா ரவை அணிலில் இருக்குது பிராண்டு. அதுக்கப்புறம் ராக் போட்டுன்னு அதுலேயும் இருக்குது. நான் எந்த பிராண்ட் எடுத்தேன்னா, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா டேப்லெட் கொடுத்துருக்காங்க. டேப்லெட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 3 டேப்லெட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது சைனஸால் டஸ்ட் அலர்ஜியால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஹாட் வாட்டர் மாதிரியே குடிங்க, சில்லுன்னு குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் நைட்டில் மட்டும் தூங்கும்போது மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிரப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சிரப்பு பார்த்திங்கன்னா காலையில் மதியம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையும் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. 3 டேஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம், இந்த டேப்லெட்டும் இந்த சிரப்பாலுமே உடம்பு சரியாயிடுதா அப்படின்ட்டு. நான் போகக்கூடாதுன்னு தான் இருந்தேன், பட் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தோம், அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். சேமியா பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ரைஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வரணும்னு போனேன். 350 ரூபா பில்லு. அப்புறம் நாகாவில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த டைம். நாகா எப்போவுமே நல்லாயிருக்கும், நார்மல் ரவையும் நல்லாயிருக்கும். சரி சம்பா ரவை அதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாகா பிராண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அதான் குதிரைவாலி. சரி சம்பா வரகு சம்பாலாம் சாப்பிட்ருக்கோம், குதிரைவாலி சரி வாங்கலாம் இந்த டைம் அப்படின்ட்டு அதனால் குதிரைவாலி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா கடுகு, அப்புறம் உடச்சிக்கடலை, இதெல்லாம் நமக்கு ரொம்ப தினமும் தேவைப்படுறதாச்சு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை எங்கள் வீட்டில் எத்தனை கிலோ வாங்கினாலும் பத்தாது. நான் வேர்க்கடலை சட்னி தினமும் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அப்புறமா எனக்காக ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இது சுகர் ஃப்ரீ, அதனால் சரி நம்ம எதாவது சாப்பிடணும்னு தோன்றப்போ இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்கெட் கண்டிப்பாக டயட்டில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை நார்மலாக இருக்கிறவங்களே எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமையில் தான் இது செஞ்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் சீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி சீட்ஸ் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். இதில் எள் இருக்குது, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை, அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் காமிச்சு பார்த்தீங்களா ஃப்ளாக் சீடு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாப்பிட்றதுக்காக, அது இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃப்ளாக் சீடு இதாக இருக்குது பாருங்கள். இது ஃப்ளாக் சீடு, இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் எள், இது முந்திரி. இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் தான் இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு டேஸ்ட்டுமே. நான் பார்த்தீங்கன்னா வந்ததும் பிஸ்கெட் 2 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நான் மார்னிங் என்னால் உங்களுக்கே தெரியும் சாமி கும்பிடாத நம்ம விடுறோன்னா அது என்ன ரீசனாக இருக்கும்ன்ட்டு. அதனால் இன்றைக்கி மார்னிங் என்னால் சாமி கும்பிட முடியாத ரீசனாக இருந்தது. அதுக்காக சரி இருந்தாலும் வீடு மட்டும் துடைக்கணும், ஏன்னா பசங்களாவது ஈவினிங் விளக்கு ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வீடு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை கூட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் இருந்துச்சு, அதில் கொஞ்சமாக எடுத்து நான் பொரியல் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் குதிரைவாலி அரிசி வாங்கிட்டு வந்தது தான் நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான். அதுக்கப்புறம் கூட ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். இதுதான் எனக்கு லஞ்சுக்கு.
இ இது கூடவே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்ச ஃப்ளாக்ஸ் சீடு தான். ஃப்ளாக்ஸ் சீடு இப்போ நான் பிஸ்கெட்டில் சொன்னேங்க இல்லைங்களா? ஃப்ளாக்ஸ் சீடு அது வந்து தான் பொடி பொடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். நான் வந்து குழம்பே இல்லாமல் சாப்பாடு சாப்பிட போகிறேன். ஏன்னா கீரை கூட்டே வந்து நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட பெசஞ்சு சாப்பிடும்போது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுவுமே கொத்தவரங்காமே வந்து மசாலாலாம் போட்டுருக்கறதால அதையுமே சாப்பாட்டில் பெசஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு மட்டும் ஏன்னா காலையில் பாப்பாங்களுக்கு அவருக்குமே வந்து புளி சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன்னா, இப்போ எனக்கு மட்டுமே குழம்பு வைக்கணும் அப்படின்றதால தான் நான் வந்து இந்த மாதிரி பொரியல் மட்டும் பண்ணிக்கிட்டேன். கீரை கூட்டு வந்து நைட்டுக்குமே சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கீரை கூட்டு கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் காய் வந்து கொத்தவரங்காய் பண்ணியாச்சு. இப்போ ஒரு முட்டை இதை வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்காமல் ரெகுலராக ஒரு முட்டை மதிய டைமில் எடுத்துக்கோங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய மதிய லஞ்சில் வந்து முட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இதோட வந்து இந்த பொடி வந்து நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அரைச்ச அன்றைக்கி போட்டு காமிச்சேன். அதுக்கு அடுத்தலாம் நான் போட்டு காமிக்கவே இல்லை. ஏன்னா ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்து நான் சாப்பிடும்போது எனக்கு ஞாபகம் வந்துடும், நான் போட்டு சாப்பிட்டுப்பேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து எப்போ சாப்பிடும் போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த பொடி அப்படின்னா இந்த புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து என்ன பொடி அப்படின்னு டவுட் இருக்கும். இது வந்து ஃப்ளாக்ஸ் சீடு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நம்மளால் அதை சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க. பட் என்னால் அது குடிக்க முடியல. அதனால் ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம சாப்பாட்டோட கீரை இதோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் தெரியல. நார்மலாக நல்லா தான் இருக்குது. அது மொத்தம் நமக்கு வந்து அந்த ஃப்ளாக்ஸ் சீடு வந்து உள்ளே போயிடுது, அவ்வளோதான். அதனால தான் சரி வாங்க சாப்பிட்லாம். கீரை கூட்டு நல்லாயிருக்கு, சிறுகீரை. ஐயையோ, என்ன ஒரு பாசமலர், என்ன ஒரு பாசமலர் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும். ஏய், கட் பண்ணாத, மரியாதை போயிடு, மரியாதை போயிடு. பசங்களாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா, ரைஸ் வந்து நார்மல் ரைஸ் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குதிரைவாலி அரிசி செஞ்சதில் வந்து கொஞ்சம் இருந்தது. நான் நார்மல் அரிசி கூட வந்து பார்த்திங்கன்னா கீரை கூட்டு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குதிரைவாலி அரிசியில் வந்து சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 2 சாதமும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கிட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இவ்வளோ தான் ரைஸ் மொத்தமே இருக்குது. குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் நானே வந்து ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இசைமணிய ஏறி போகணும். அப்படியே போனீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் அவங்க 2 பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு சின்ன பாப்பா வந்து தூங்கிட்டா, பெரியவ வந்து டியூஷன் போயிருக்கா. அதுக்குள்ளே வந்து சரி நான் எனக்கு வந்து நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இட்லி தோசை வந்து சாப்பிட முடியல, என்னால் அதை சாப்பிட முடியாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க கூடவே 2 இட்லி நம்மளுக்கும் ஊற்றிக்கலாம். அதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வந்து நான் வந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மேலே அளவுக்கு வந்து பச்சரிசி, அப்புறம் உளுந்து இதெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். நார்மலாக எப்பயும் போல நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு ஊற வைப்போமோ அதே மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த கோலம் தான் போட்டேன். ஆனால் உங்ககிட்ட நான் மார்னிங் காமிக்கல. அப்புறம் துணியெல்லாம் வெளியே காஞ்சிட்டு இருந்தது. அதை நான் வெளியே நின்று ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே மடிச்சிட்டேன். ஏன்னா உள்ளே எடுத்துகிட்டு போனால் வச்சுக்கோங்களேன், அது நாளைக்கு மடிக்கலாம் நாளான்னைக்கு மடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். அதனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை கூப்பிட்டு வந்து ஏன்னா கொஞ்சம் குழந்தைங்களே நம்ம வந்து வேலை சொல்லணும். நம்ம வந்து குழந்தைங்க தானே அப்படின்னு வளர்த்துட்டு பெருசானதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் சின்ன சின்ன வேலைகளை வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு நம்ம அவங்கள வேலை செய்யும் போது அவங்களும் ஆக்டிவாக இருப்பாங்க, நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா நான் துணி மடித்ததெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. நானும் பார்த்திங்கன்னா கூட எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பாத்திரம். ஏன்னா மதியம் நான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததால் பாத்திரம் தேய்க்கல, ஆனால் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போனேன். இங்கே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஊற வச்சுருக்கேன். நைட்டுக்கு தான் அரைக்கணும். இப்போ வந்து இதுக்குள்ளவே பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவை அரைச்சி வந்து மூடி வச்சுட்டா மார்னிங் வந்து நம்ம தோசை இட்லி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு பக்குவத்தில் தான் நான் மாவை மிக்சியில் தான் அரைச்சி எடுத்து மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போ பசங்களுக்கு வந்து நான் வந்து நைட்டுக்கு டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சேன். வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றி கொடுக்குறேன் குழந்தைங்களுக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம மில்லட்டில் மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, களி புட்டு எல்லாமே செஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ தோசை ஊற்றிக்கிறேன்.
தோசை ஊற்றிக்கிட்டு நான் மதியம் வச்ச கீரை கூட்டு, இப்போ அரைச்ச வேர்க்கடலை சட்னி, இது ரெண்டுமே வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் மட்டும் கிடையாதுங்க, உங்கள் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க. நார்மல் ரைஸ் எடுத்துக்கிறது, அந்த சுகர் வர்றது, பிபி வர்றது, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோடைய டயட் எனக்கு இப்படி தான் போச்சு. ஹெல்த் வந்து எனக்கு இன்னும் 2 டேஸில் நல்லா கம்ப்ளீட்டாக சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களாலேயும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். பாய்.